ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சென்னை டு நெதர்லாண்ட் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த விலாகில் நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நவம்பர் 24 டே அவுட் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் வந்து காலையிலேயே சாப்பிட்டு மதியானம் சாப்பிட்டு வந்து டெய்லியே வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா 3 to 4 இங்கே இருட்டிடும். ஸோ வெளியில் வந்து இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருந்தது அன்றைக்கி. ஸோ 15 டிகிரி தான் வெளியில் இருந்தது, நல்லா இருந்ததுங்க. 2 பேர் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து வீடியோவில் வந்து என் ஃபேஸ் போடாத, எனக்கு ஷையாக இருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தனால நான் வந்து ஓகே போடல அப்படின்னு விட்டுருந்தேன். ஸோ போகிற வழியிலே மேலே பார்த்தோன்னா நிறையா ஜெட்டு போகிற மாதிரி இருந்தது. நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் ஜெட்டு தான் போகுதுன்னு. அப்புறம் ரொம்ப நிறையா இருந்தவும் ஓகே மேபி இங்கே இருக்க க்ளவுட்ஸே அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் போக போக நிறையா இருந்தது. அப்புறமேட்டுக்கு தான் பார்த்தா ஜெட்டு தான் வந்து போயிட்டுருக்கு. பட் ஏன் என்ன அப்படிங்கிறது தெரியல. அப்படியே போகிற வழியிலனா நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஸ் நான் எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் அழகாக இருக்கோ எல்லாமே அழகாக தான் இருக்குது. பட் அப்படியே நான் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தேன். இங்கே வந்து கிறிஸ்மஸ் ஆரம்பிக்கிறனால எல்லா இடத்துலையுமே வந்து மேலே வந்து கட்டி அந்த லைட் மாதிரியே வச்சுருக்காங்க. நைட் நேரத்தில் பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் அப்படியே வந்து க்ளவுட்ஸும் சூப்பராக இருந்தது. தென் வந்து நாங்கள் ஒரு கடைக்குள்ளே போயிட்டோம். அங்கே தான் வந்து நிறையா கொஞ்சம் சீப்பாக விற்குங்கிறனால இந்தியன்ஸ் நிறைய பேர், நம்ம தமிழ் பீப்புள் எல்லாமே அங்கே நிறையா வாங்குவாங்க. ஆல்ரெடி அந்த கடையை நாங்கள் பார்த்துருக்கோம். இங்கே இருக்க அண்ணா கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பட் ஸ்டில் நாங்கள் தனியாக போய் இன்னும் நல்லா டீப்பாக பார்க்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு வந்து பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிருந்தோம். ஸோ அதில் இந்த இது பார்த்திங்கன்னா, இது வந்து தொன்னை, நம்ம ஊர்லலாம் தொன்னை விற்பாங்க இல்லையா, அந்த தொன்னை தான் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்தது. தென் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து பீங்கான் டைப்பில் தான் வந்து இங்கே எல்லாமே கப்பு, பிளேட்டு, பவுலு எல்லாமே கிளாஸ் ஆர் பீங்கான் இது மட்டும் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே நிறையா இருந்தது. அப்புறமேட்டுக்கு பாக்ஸ், இங்கே வந்து சாலட்லாம் நிறையா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. தென் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்னலாம் இருக்குமோ அந்த மாதிரி நிறையா வந்து இது ஒரு பெரிய வந்து ஒரு கடை ஷாப்பு. ஸோ அது எல்லாமே வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு தேவையான அனைத்துமே இங்கே வந்து கிடைக்கிது. ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து பேனு, அடுப்பு எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கான வந்து நம்மளுக்கு இந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கிறனால இங்கே வந்து இப்போ கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்மஸ்க்கு தேவையானது இப்போ நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து அங்கங்கே எல்லாருமே பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்க பீப்புள் வந்து ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க, நம்மலாம் வந்து குட்டியாக தெரியும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த இமேஜஸில் தான் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கீங்க, ஒரு ஒரு ரேக்லேயும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து நிறைய நம்மளுக்கு தேவையானதும் இருக்கும். பட் அட் த சேம் டைம் கிறிஸ்மஸ்க்கும் நிறையா வச்சுருக்காங்க. அண்ட் தென் வாஷிங் மிஷின், வீட்டு வாஷு எல்லாமே வந்து ஃப்ளோர் வாஷ் அப்படின்னு தனித்தனியாகவே இருக்குது. அப்புறம் ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ பொம்மைங்க, சூப்பராக இருந்தது அந்த பொம்மையெல்லாம் பார்க்க. நம்மளுக்கு இந்த டைமில் வந்து நம்மளால் வாங்கி விளையாட முடியாது, அந்த மாதிரிலாம் இருந்தது. அவ்வளோ சூப்பராக பொம்மை இருந்தது. ஸோ நான் வந்து அது தனித்தனியாக ஒரு ஒரு பொம்மையும் நான் இமேஜ் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அப்படியே இந்த பொம்மையெல்லாம் வந்து பார்க்கவே அழகழகாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதெல்லாம் பின்னாடி நான் தனித்தனி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தென் வந்து இங்கே வந்து எல்லாமே தேவையானது சாக்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து அதை அடுக்கி வச்சுருந்தாங்க. வேலை செய்கிற பொண்ணுங்க வந்து அதை கரெக்டாக அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே விளையாட்டு ஜாமா தான். இந்த மேலே இருக்க பாத்திரம், சில்வர் பாத்திரமே விளையாட்டு ஜாமா தான். நம்மளுக்கெலாம் வந்து இந்த மினியேச்சர் தான் நம்மளுக்கு விளையாட கொடுப்பாங்க, சொப்பு ஜாமா. ஆனால் இங்கே வந்து நம்ம ஒரிஜினலாக குட்டி குட்டியாக சமைப்போம் பார்த்திங்களா, அதுவே இருக்குது. இந்த ஜாமாவெல்லாம் பார்த்தப்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அந்த விளையாட்டு ஜாமாலாம் நான் தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவேன்.
அடுத்து வந்து ஆஸ் யூஷுவல் அங்கே வந்து அவங்க யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுமே வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கான விளாட்றது அண்ட் பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி நிறையா எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த குழந்தைங்க விளாட்றதுமே வந்து நம்ம ஊர்லலாம் நம்ம இந்த சமைக்கிறது, இந்த கிச்சன் செட்டு, வெஜிடபிள் இப்போலாம் வந்து நம்ம ஊர்லேயுமே இதெல்லாம் கிடைக்கிது. பட் அதையுமே இங்கே தனித்தனியாக கொஞ்சம் ஸ்பேஸாக வந்து வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. தென் வந்து இந்த மாதிரி சாப்பாடு இது வைக்கிறதுமே வந்து இந்த குழந்தைங்களுக்கு இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த செட்டு தான் வந்து நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் எடுத்திருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட பால் காய்ச்சுறது குட்டி அந்த மாதிரியே இருந்தது. பட் வந்து இதாக இருந்தது. தென் வந்து நாங்கள் போகிறப்போ அந்த தம்பிள்ஸ் இருந்தது. அதை கொஞ்சம் நான் தூக்கி என் ஹஸ்பண்ட்டை வந்து காமிச்சிருந்தேன். அப்படியே என் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அகெயின் ஒரு டால் மாதிரி இருந்தது. மேபி அது விளையாடுறதுக்கா இல்லை கிச்சன் செட்டான்னு எனக்கு தெரியல. தென் வந்து ஹேர் இது வந்து இருந்தது இங்கேயும். ஸோ அப்புறமேட்டுக்கு வந்து நம்ம காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருந்தது. ஸோ நானும் வந்து ஓகே நம்ம வந்து கோல்டு போட வேணாம் அப்படின்னு சொல்லி தோடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே தான் கம்மியாக இருக்கும்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஸோ அந்த வெரைட்டிஸ்லாம் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதில் எது நம்மளுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்து ஒன்று ஒன்றா பார்த்து சூஸ் பண்ணிகிட்ருந்தோம். இது நல்லாயிருக்கு அது மாதிரி எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. பட் நான் வந்து சில்வரும் இருந்தது. சில்வர் நான் வாங்கலை, கோல்டு தான் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும்னு சொல்லி. அடுத்து அப்படியே பக்கத்தில் இருக்க எல்லாமே நான் வந்து ஃபோட்டோ எடுத்து இது பண்ணிகிட்ருந்தேன். இங்கே சாக்ஸ்லாம் வந்து நிறையா நம்ம நார்மல் சாக்ஸும் இருக்குது, மீடியம் சாக்ஸு, கிராண்ட் சாக்ஸ் எல்லாமே இருந்தது. நான் இந்த தோடு தான் கடைசியில் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் எல்லாமே நல்லாயிருக்குன்னு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சாக்ஸ் வேணும்னு சொல்லி இந்த சாக்ஸை வந்து நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். இந்த 3 செட்டு சாக்ஸ் அங்கே விற்றுருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி நார்மல் சாக்ஸு, ஸ்ட்ராங்கு அண்ட் ரொம்ப வந்து லேஸு அந்த மாதிரி வந்து நார்மல் சாக்ஸ் அந்த மாதிரியும் இருக்குது. தென் வந்து இது பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக சாக்ஸ் போட்டுட்டு நடக்கலாம். இதுக்கு கீழே வந்து ஷூ எதுவுமே போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதிலே டாட்டாக இருக்கும் இல்லையா, அதனால. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு கொடுக்கறதுன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு மேக்கப் செட்டு அந்த மாதிரி இந்த இதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கவே சூப்பராக இருந்தது. இந்த பார்பி டால் அந்த இது, அப்புறம் பர்ஸு குட்டி பிள்ளைங்களுக்குலாம் இருந்தது. அது குட்டி பிள்ளைங்களுக்குன்னு இல்லை, நம்மளுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து மெயினாக குட்டி பிள்ளைங்க தான் வச்சுருந்தாங்க. தென் பார்பி டாலுக்கு அலங்காரம் பண்ணுறது வந்து அந்த அதுங்களுக்கு அந்த பார்பி டாலுக்கு தோடு, செயின், வளையல், ப்ரேஸ்லெட்டு அந்த மாதிரி நிறையா இருந்தது. அண்ட் பார்பி டாலுமே அப்படியே மேலே வச்சுருந்தாங்க. பார்க்கவே க்யூட்டாக இருந்தது. அப்புறம் அகெயின் இங்கேயும் இந்த சைடுமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து விளாஜமாக வச்சுருந்தாங்க. இந்த ட்ராகன் வந்து பார்க்கவே நல்லா இருந்தது. 2 டிஃப்ரெண்ட் கலரில் இருந்தது. அப்புறம் இந்த ஃப்ளைட்டு, ஏரோப்ளைன் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஹெலிகாப்டர் தான் இப்போ இருக்குது. அந்த சைடெலாம் ஃப்ளைட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் இது இருந்தது. பட் எனக்கு என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தென் ரோபோட்லாம் இருந்தது. ரோபோட்லாம் பார்க்க சூப்பராக, நம்மலாம் ரோபோட்லாம் வாங்கி விளாண்டதே கிடையாது. அப்புறம் ஒரு குட்டி குட்டியாக அது மேபி சென்டர்ன்னு நினைக்கிறேன். பட் என்னான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதோட வெளி தோற்றம் வந்து சூப்பராக இருந்தது. பாண்டா, குருவி அது மாதிரிலாம் சூப்பராக இருந்தது. பின்னாடி வந்து ஒரு ஃப்ரூட் மாதிரி இருக்குல்ல, அதுவுமே வந்து லைக் ஜெல்லி மாதிரி ஏதோ அமைஞ்சு, அது என்னன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் தான் அங்கே இருந்தது. பார்க்கவே வந்து சூப்பராக இருந்தது. தென் டாகுக்கு வந்து இங்கே நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. டாக் செக்ஷனே வந்து டாகுக்கு ஃபுட்டு அந்த மாதிரியே நிறையா இருந்தது. அப்புறம் கிறிஸ்மஸ்க்கு தேவையான எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் போனப்போ கிறிஸ்மஸ் தான் நிறையா இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு இங்கெல்லாம் வந்து எலக்ட்ரிஷியன் ஒர்க்காக இருந்தாலும் சரி, எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி அந்த ஓனரே பார்த்துப்பாங்க. ஸோ அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து இங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு குட்டி கண்ணாடி இருந்தது. அதில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து நாங்கள் போயாச்சு. இந்த குட்டி டெடி பியர்லாம் வந்து பார்க்க அழகாக இருந்தது. பட் இது எதுக்கு என்னங்கிறது எனக்கு தெரில. அங்கே டெக்கரேட்டிவ் தான் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து லைட்ஸ், இங்கெல்லாம் வந்து லைட்ஸுக்கு வந்து மோர் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த லைட்ஸ்லாம் நிறையா இருந்தது. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு டெக்கரேட் பண்ணுற மாதிரி அப்படி நிறையா புத்தர், நம்மளுக்கு வேர்ல்டு அந்த மாதிரி கண்ணாடி வச்சு நிறையா அந்த மாதிரிலாம் இருந்தது. அடுத்து இது வந்து மேபி மீன் தொட்டிக்கு போடுற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் எனக்கும் என்னென்னு தெரியல. இந்த கல் வந்து மீன் தொட்டிக்கு போடுறது தான். பட் அது என்னன்னு தெரியல. அடுத்து அப்படியே ரோஸு அந்த மாதிரி தேவையானது எல்லாமே வந்து நம்மளுக்கு போனோம் அப்படின்னா நம்ம லைக் இது என்னன்னா நம்ம டிமார்ட் போகிற மாதிரி தான். நம்ம ஒன்று போவோம், அங்கே போய் அழகழகாக எல்லாம் இருக்குன்னு நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு கடை தான் இதுவும். டிமார்ட் தான் எல்லாமே இருக்கும். போனோம்னா நம்ம ஒன்று ஒரு 10 வாங்கலாம், இல்லை 5 வாங்கலான்னு போவோம். ஆனால் வாங்கிட்டு வர்றது என்னமோ 50, 60ன்னு வாங்கிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி இங்கே அழகழகாக இருந்தது எல்லாமே. ரோஸு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. அப்புறம் லைட்டெல்லாம் போடுறது. அடுத்து வந்து
நம்மளுக்கு வந்து காஸ்மெட்டிக்ஸ்க்கு இந்த மேக் பண்ணுற மாதிரி இதெல்லாம் வந்து ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸு இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியல. பட் பார்க்க அழகாக இருந்தது. அடுத்து வந்து நம்ம செயின் மேக் பண்ணுறது, பாசி மேக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இங்கே நிறையா கொடுத்துருந்தாங்க. தென் வந்து நம்ம வந்து பில்லு போடுறது இப்படி தான் பில்லு போடணும். நடுவில் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இதில் வந்து அதில் வந்து வச்சிடணும். நம்மளோடது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இதை வச்சிட்டோம்னா அடுத்தவங்களோடத இது பண்ணிக்குவாங்க. ஸோ தட் நம்மளோடது இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிசைட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். மூவ் ஆக அவங்க எடுத்து பில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தென் வந்து நாங்கள் அப்படியே வெளியே வந்தோம். இந்த இன்ஃபினிட்டி அது வந்து நடுவில் ஆரஞ்சு அந்த இது இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட்டு இந்த கடையில் வந்து பெட்ஷீட் எல்லாமே விற்கும். அங்கே ஒரு பெட்ஷீட் பார்த்தோம், செம ஒர்த்தாக இருந்தது. தென் சோஃபாக்குன்னு தனியாக சோஃபா இல்லை, அந்த ஒர்க் பண்ணுற அந்த இது. தென் கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படிங்கிறனால அங்கங்கே வந்து இந்த மாதிரி லைட் செட்டிங் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கவே அழகாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. இவ்வளோ அழகானதெல்லாம் பார்த்து நம்ம வந்து செல்ஃபி எடுக்காமல் வருவோமா? ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் அங்கே நின்று செல்ஃபீஸ்லாம் எடுத்து நிறையா செல்ஃபீஸ்லாம் எடுத்தேன். அதில் வந்து சில இதை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெல்ட் மார்ட் அப்படிங்கிறது தான் இங்கேயோட ஏடிஎம். ஸோ தென் வந்து எப்போவுமே குழந்தைங்களுக்கு இல்லாமையா அதே மாதிரி இங்கேயும் ப்ளே வேர்ல்டில் ஒன்று இருந்தது. ஸோ தென் நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயாச்சு. பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா வரும்போது நடந்து வந்தோம். நாங்கள் இருக்கிறது வந்து ஆல்மேர் பவுட்டனில் தான் நாங்கள் இருக்கோம். இங்கே ப்ரொனவுன்ஸ் அப்படி தான், பியூட்டன் கிடையாது, பவுட்டன் தான் இங்கே ப்ரொனவுன்ஸு. இதுதான் நிழற்குடை, நம்ம ஊர் நிழற்குடை அங்கே இருக்கிறது. அடுத்து வந்து இங்கே என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன பஸ் ரூட்டு என்ன ஏதுங்கிறது எப்பவும் போல் எல்லாத்துலேயுமே இது பண்ணியிருந்தாங்க. இதுதான் இந்த ஊர் பஸ்ஸு. இங்கே வந்து நம்ம வந்து எப்படி அப்படின்னா காசு கொடுத்து அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த பஸ் முன்னாடி அப்படி தான் இருக்கும், பின்னாடி இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்கும். இந்த ஒரு எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் டேப் பண்ணி இங்கே ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த கார்டெல்லாம் நம்ம வந்து டேப் பண்ணி தான் வந்து உள்ளே ஏறணும், டேப் பண்ணி தான் இறங்கணும். ஸோ இந்த எல்லோ பட்டன் வந்து நம்ம ஸ்டாப் வரத்துக்கு முன்னாடி ஸ்டாப் கொடுத்தா அவங்க வந்து நிறுத்துவாங்க. இல்லைன்னா சம்டைம்ஸ் நிறுத்துவாங்க, சம்டைம்ஸ் நிறுத்த மாட்டாங்க. ஸோ நம்ம ஸ்டாப் ப்ரெஸ் பண்ணிடணும். ஏறும்போதும் இறங்கும்போதும் அந்த நம்ம வந்து செக்இன் செக் அவுட் பண்ணி தான் இறங்கணும். நாங்கள் இறங்கியாச்சு, பஸ்ஸும் போயாச்சு. சரி ஓகே, வீட்டில் பால் இல்லைன்னு சொல்லி அப்படியே நாங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு கடை இருக்குது, இங்கேயும் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஸோ அப்படியே அந்த கடைக்கு போய் அந்த கடை உள்ளே இப்படி தான் இருந்தது. இங்கேயும் நிறையா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. அங்கே வாங்கியாச்சு. தேவையானதெல்லாம் பால் எல்லாமே வாங்கி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான். ஸோ காய்ஸ், இன்னையோட வீடியோ அவ்வளோதான். இந்த டே அவுட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சென்னை டு நெதர்லாந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் பல சுவாரஸ்யமான, பல சூப்பரான, இன்னும் பெட்டரான வீடியோவாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய்.